சாந்தி. அவ்யக்த சமிகை 23 செப்டம்பர் 2025. பாபா சொல்றாரு, லாஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் புருஷார்த் ஜுவாலா ரூப் காஹி ரஹா हुआ है. கடைசியில் வந்தாலும் வேகமான முயற்சி செய்வது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் ஜுவாலா ரூப நிலையினுடைய யோகம். பாண்டவங்கே காரன் யாதவ் ருக்கே ஹுயே ஹே. பாபா புரிய வைக்கிறாரு, பாண்டவர்கள் நீங்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக யாதவர்கள்னா யாருன்னு பாபா நமக்கு சொல்லி இருக்காரு இல்லையா. அதாவது உலகத்தினுடைய விஞ்ஞானிகள், புது புது கண்டுபிடிப்பு செய்பவர்கள், அவர்கள் மூலமாக உலகத்தினுடைய இறுதி நேரம் நிச்சயிக்கப்படுகிறது. पांडवों की श्रेष्ठ शान रूहानी शान की स्थिति यादवों के परेशानी वाली परिस्थिति को समाप्त करेगी. அதாவது பாண்டவர்களுடைய இந்த ஒரு உயர்ந்த பெருமை ஆன்மீக பெருமையின் ஸ்திதியில் அந்த ஒரு குஷி நமக்கு யார் கிடைச்சிருக்கிறாங்க, நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம், என்ன ஆக போகிறோம், என்ன பிராப்தி அடைய போகிறோன்னு கூடிய இந்த ஒரு குஷி, நீங்கள் அந்த பெருமிதம் அந்த நஷா அதில் இருப்பீங்கன்னா யாதவர்கள் அதாவது உலக ஆத்துமாக்களின் குழப்பமான மனநிலையை முடித்துவிடும். இந்த குஷி அவர்களுடைய குழப்பத்தை முடித்துவிடும். तो अपनी शान से परेशान आत्माओं को शांति और चैन का वरदान दो. பாபா சொல்றாரு, உங்களுடைய இந்த ஒரு குஷி, இந்த ஒரு பெருமிதத்தின் மூலம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய வரதானம் கொடுங்கள். நீங்கள் குஷியாக இருங்க, அவங்களுக்கு உலகத்துக்கு இந்த வைப்ரேஷன் பரவும், அவங்களுக்கு அது பெரிய ஒரு பிராப்தி போல ஃபீல் ஆகுமா. அது வரதான் அப்படிங்கிறார். அவங்க கிட்ட இல்லை, எனக்கு பாபா நிறைய கொடுத்துருக்கிறாரு, நான் இந்த ஆத்மாக்களுக்கு இதை கொடுக்குறேன். ज्वाला स्वरूप अर्थात लाइटोस और माइटोस स्थिति को समझते हुए इसी पुरुषार्थ में रहो. எனவே ஜுவாலா ஸ்வரூபம் என்றால் லைட்டோஸ் நான் மைட்டோஸ் என்னும் நிலையில் நிலைத்திருந்து அதற்கான முயற்சியில் செய்து அதன் ஸ்வரூபமாகுங்கள். ஸோ நான் லைட்டான ஆத்மா, நான் ஒளி ரூபமான, அதுதான் நான், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய சரீரமோ அது எதுவும் அல்ல. நான் ஒரு புள்ளி ரூபமான ஒளி, ஆனால் நான் சக்தி நிறைந்த ஒரு ஒளி. ஸோ லைட் ஹவுஸ் மற்றும் சக்தி நிறைந்த மைட் ஹவுஸ், இந்த ஒரு நிலையில் நினைச்சிருந்தீங்கன்னா உலகத்திற்கு அந்த சுக் சாந்தியினுடைய வரதானம் கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.